அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது முருங்கைக்காய் கூட்டு. இது எப்படி செய்யணும்னு முறையாக பார்க்குறேன். இது வெளிநாட்டில் உள்ள மக்கள் சகோதரர்கள் எல்லாம் பாருங்கள். ஆண்கள், பெண்கள் எல்லாம் பாருங்கள். எப்படி செய்யணும்னா முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கும் தக்காளி போடணும். இதை போடும்போது எப்படி டேஸ்ட்டாக போடணும்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடணும், நல்லா வதக்கணும், கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் புதினா மல்லியை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்து தக்காளியை போடணும். தக்காளியை போட்டதுக்கப்புறம் முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காய் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூவை போட்டு லைட்டாக இந்த தண்ணிக்குள்ளே தண்ணி ஊற்றினா போதும் 6 கிளாஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு லைட்டாக தேங்காய் பொடி மேலே போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது முருங்கை அடுத்த டைம் நம்ம வீடியோவில் போடுவோம். முருங்கை சூப்பு போடுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் லைக்கை தட்டி விட்ருங்க இன்ஷா அல்லாஹ். இது செஞ்சு முடிய போது பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். செஞ்சாச்சு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். செஞ்சு நம்ம வச்சுருக்கோம். இதை அந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டு பாருங்கள். இதை ஒன்று லைட்டாக சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்து சாப்பிடும்போது நம்ம அதுக்கு காமிப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த வீடியோவில் போடும்போது எல்லாத்தையும் சூப்பராக காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள். பிஸ்மில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.